ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. சிக்மங்களூர்னு ஒரு கிராமம் இருந்துச்சு. அங்க தினேஷ் அப்புறம் அவரோட மனைவி சுஜி வாழ்ந்துட்டு வந்தாங்க. தினேஷுக்கு நீண்ட முடி வளர்க்கறது ஒரு பொழுதுபோக்கா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா தினேஷ் இவ்வளவு பெருசா முடி வளர்க்கறதுல சுஜிக்கு சுத்தமா விருப்பம் இல்ல, பிடிக்கவும் இல்ல. அவ தினேஷ் மேல கோவமா இருந்தா. கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எடுத்துருவேன் தானே சொன்னீங்க. ஆனா நீங்க இன்னும் வச்சுட்டே இருக்கீங்களே. எனக்கு பிடிச்சிருக்கு சுஜி, ப்ளீஸ். நான் இன்னும் கொஞ்ச நாள் வச்சிருக்கேனே, ப்ளீஸ் ப்ளீஸ். சுஜி எப்பெல்லாம் முடிய வெட்ட சொல்றாளோ அப்பெல்லாம் அவன் சமாளிக்க ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு முடிய வெட்டாம இருந்தான். மறுநாள் முடிஞ்சதும் சுஜி குளிக்க பாத்ரூம் போனா. ஆனா அங்க தினேஷ் குளிச்சிட்டு இருந்தான். என்னங்க, இன்னும் எவ்வளவு நேரம் தான் குளிப்பீங்க? எனக்கு டைம் வேற ஆகுது, பாத்ரூம் வேற போகணும்னா கொஞ்சம் சீக்கிரம் வெளியே வாங்க. அதோ வர சுஜி, இன்னும் கொஞ்ச நேரத்துல வெயிட் பண்ணி வந்துடுறேன். அத்தை, நீங்களாச்சும் கொஞ்சம் அவர்கிட்ட சொல்ல கூடாதா? அந்த முடிய வெட்ட சொல்லுங்க அத்தை. நான் சொன்னா கேட்கவே மாட்டாரு. இந்த காலத்து பசங்க எல்லாம் எங்கம்மா பெரியவங்க சொல்றத கேக்குறாங்க? நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், ஆனா அவன் கேட்கவே மாட்டான். தினேஷ் குளிச்சு முடிச்சிட்டு வெளியே வந்துட்டான். காலையிலேயே முடியை பத்தி பேச ஆரம்பிச்சிருப்பீங்களே. வழக்கம் போல உங்ககிட்ட என் முடியை வெட்ட சொல்லியிருப்பாளே அவ. ஆமாண்டா, அந்த முடிய பார்க்கவே சுத்தமா எனக்கு பிடிக்கல. சுஜிக்கும் பிடிக்கல. கொஞ்சம் வெட்டி தான் தொலை அந்த முடிய. பார்க்க பொம்பளை பொண்ணு மாதிரி இருக்க, கொஞ்சம் வெட்டிடுறா கண்ணா. சரி, காலையிலேயே 2 பேரும் புலம்பாதீங்க. நான் கூடிய சீக்கிரமே எடுத்துறேன். சுஜி, பாத்ரூம்ல ஷாம்பு வேற காலி ஆயிடுச்சு. வா போய் வாங்கிட்டு வந்துடலாம். சுஜி கோவமா குளிக்க போயிட்டா. 2 பேரும் சேர்ந்து கடைக்கு போனாங்க. அங்க சுஜிதாவோட தூரத்து சொந்தமான அவங்க அத்தைய பார்த்தாங்க. சுஜி, என்ன ஞாபகம் இருக்காமா? கல்யாணத்துல பார்த்தது. ஆளே மாறிட்ட. எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க உடம்பு பரவாயில்லையா? நான் நல்லா இருக்கமா சுஜி. என்ன இந்த மூட்டு வலிதான் அடிக்கடிக்கு வந்து போகுது. உன் கணவர் எப்படி இருக்காரு? அத்தை நல்லாதான் இருக்காரு. தோ இவருதான் என் கணவர். ஐயோ, நான் இவ்வளவு நேரம் அவர் உங்க தோழியும் தானே நினைச்சிட்டு இருந்தேன். என்ன இவ்வளவு பெரிய முடி வச்சிருக்காரு? பார்க்க பொம்பளை பொண்ணு மாதிரி இருக்காரு. கொஞ்சம் அந்த முடிய வெட்ட சொல்லலாமா? சரிங்க அத்தை, நான் சொல்றேன். எனக்கு நேரம் வேற ஆகுது, நான் கிளம்புறேன் அத்தை. சுஜி வீட்டுக்கு வந்ததும் கணவர் மேல கோவப்பட்டா. நான் எவ்வளவு சொல்லியும் நீங்க அந்த முடிய எடுக்க மாட்டீங்கல்ல. நான் உங்ககிட்ட இனிமேல் பேசவே போறது இல்ல. நீங்க எப்போ அந்த முடிய எடுக்கிறீங்களோ அப்பதான் நான் உங்ககிட்ட பேசுவேன். தினேஷும் தன்னோட முடி மேல ரொம்ப பிரியமா இருந்தான். அதனால யார் சொல்லி கேட்காமலும் அந்த முடிய வளர்த்துட்டு இருந்தான். நாட்கள் அப்படியே போச்சு. தினேஷ் முடியல ரொம்ப நிறைய பெயின் வர ஆரம்பிச்சது. இதனால அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். அட, இந்த முடியினால எனக்கும் நிம்மதி இல்ல, சுஜிக்கும் நிம்மதி இல்ல. வளர்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் இந்த முடியை பார்த்து கிண்டல் பண்றாங்க. சரி, நம்ம அந்த முடியை எடுத்துடலாம். தினேஷ் ஆசையா வளர்த்த முடிய வெட்டலான்னு முடிவு பண்ணான். அப்போ அங்க தினேஷோட ஃப்ரெண்ட் ராஜு வந்தான். என்னடா, எங்க கிளம்பிட்ட? ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? என்னாச்சு? இல்லடா ராஜு, இந்த முடியை வெட்டலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன், அதான் வெளியே கிளம்புறேன். என்னடா சொல்ற? நீ ரொம்ப ஆசையா வச்சுட்டு இருந்த முடியாச்சேடா. யார் சொன்னாலும் வெட்ட மாட்டேன், இப்ப ஏன் வெட்டுற? என்ன ஆச்சு? இல்லடா, உன்ன மாதிரி யாரும் என்கிட்ட பேசுறது இல்ல, அம்மாவும் பேசுறது இல்ல, சுஜியும் பேசுறது இல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அதனால இந்த முடியை எடுத்துடலான்னு இருக்கேன். அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கலடா இந்த முடி. இதை எல்லாத்தையும் சுஜி தள்ளி நின்னுட்டு கேட்டுட்டு இருந்தா. சுஜிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்மளால ஏன் இவருக்கு பிடிச்சத அவர் எடுக்கணும்? பரவாயில்ல, அவருக்கு பிடிச்ச மாதிரியே அதை பண்ணட்டும். கொஞ்ச நேரம் கழிச்சு ராஜி போனதும் சுஜி தினேஷ் கிட்ட வந்து இப்படி பேசினா. என்ன மன்னிச்சிடுங்க, மற்றவங்களுக்காக உங்களுக்கு பிடிச்சத நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இந்த முடியை வளர்த்துக்கோங்க. நிஜமாவா சொல்ற? அப்ப இனிமே என்கிட்ட பேசாம இருக்க மாட்டால? கோவமும் பட மாட்டால? கோவலாம் நான் படமாட்டேன். உங்களுக்கு ஆசை தீர என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. என்னால முடிஞ்ச எல்லாவதையும் உங்களுக்கு நான் பண்றேன். தினேஷும் ஆசை தீர முடிய வளர்த்தான். சுஜியும் தினேஷ்க்கு உதவியா பேன் பிடிக்காம இருக்க நிறைய மருந்தெல்லாம் வாங்கி தடவுனா. நாட்கள் இப்படியே போச்சு.
அப்போ எதிர்பாராத விதமா தினேஷ்க்கு ஹேர் ஆயில் கம்பெனில இருந்து விளம்பரம் பண்ண ஒரு வாய்ப்பு வந்துச்சு. தினேஷ் நிறைய விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சான். அது மூலயமா நிறைய காசும் வந்துச்சு. அதை வச்சு தினேஷும் சுஜியும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க.